பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். வனாந்தரத்தை பார்க்கும்போது வழியில்லாத ஒரு இடம், எங்கே போகுதுன்னு தெரியல. அவாந்தர வெளி, ஒரு பாலைவனமான இடம், தண்ணீரே இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே நான் ஆறுகளை உண்டாக்குவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு கடினமான பாதைகளில் நீங்கள் கடந்து போகலாம். எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாதபடி நீங்கள் நிற்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் வழியை உண்டாக்குவேன். பிரைஸ் எல்லாம் வழி இல்லாத இடத்துல நான் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன்ப்பா. பிரைஸ் எல்லாம் என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிறல்ல. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் மோசேட்டு சொல்கிறாரு, அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சீன் வனாந்தரத்தில் புறப்பட்டு வந்தபோது ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ஜனங்கள் முறையிடுகிறார்கள், குடிக்க தண்ணி இல்லை, மிருகங்கள் குடிக்க தண்ணி இல்லை. பிரைஸ் அல்லாஹ். மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் எல்லாரும் என்னை கல்லெறிய பார்க்கிறார்கள், தண்ணி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஓரே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ ஓரேப்புக்கு போ, கல்மலையை அடி. அப்படின்ன உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. சங்கீதம் 105:41 வாசித்து பாருங்கள். கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு. ஹல்லேலூயா. வறண்ட இடத்துல, வறண்டு போன இடத்துல தண்ணீர் ஆராய் ஓடிட்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சியான நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஓரேப்புக்கு வர சொல்லுகிறார். ஓரேப் என்பது தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பர்வதத்தில் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அங்கே பார்த்து கொள்ளப்படும். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் வழி தெரியாத
போக வேண்டிய இடம் புரியாமல் நீங்கள் நிற்கிறீங்கன்னா, நீங்கள் வர வேண்டிய இடம் தேவ பர்வதம். அங்கே வந்து நில்லு. கர்த்தர் உனக்காக ஒரு வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை நினைத்து என்ன செய்வதென்று கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்பா. வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் திகைத்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்பா. கர்த்தர் இந்த கால வேளையில் வாசல்களை திறந்து கொடும். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களே, ஒரு புதிய காரியத்தை இந்த கால வேளையில் செய்யுங்கப்பா. நாங்கள் தேவனுடைய பர்வதத்தில் வந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.